வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஹாப்பி மாம் ஹப் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்மளோட மைல்ஸ்டோன் அவார்டுக்கு நாமினேட் பண்ணிட்டு நித்திலா இருக்காங்க ஃபார் குவீன் மதர் அவார்ட். ஸோ இது என்னது, வாட் இஸ் திஸ் மைல்ஸ்டோன் அவார்ட் அப்படிங்கறத வில் ஜஸ்ட் ஷேர் தட் எனி மதர் கம்மிங் இன் டு ஹாப்பி மாம் ஹப் ஜாம்பி மதரா வந்து வராங்க வித் மெனி ப்ராப்ளம்ஸ் லைக் கோவப்படுற ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் ஓவர் வெயிட் ஆர் கெரியர் ரீஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸோட வருவாங்க. அண்ட் வென் தே அச்சீவ் தேர் மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் கோல், தே பிகம் அ ஹாப்பி மதர். when they achieve their relationship goal with their children and spouse, loving mother award வாங்குவாங்க. அண்ட் கெரியர் கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா குவீன் மாம் அவார்ட் வாங்குறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கிறது நித்திலா ஃபார் குவீன் மாம் அவார்ட். ஐ எம் சோ ஹாப்பி டு இன்வைட், வெல்கம் நித்திலா for this award, for this proud moment, because I know from where she is and from where she was. So நம்ம எல்லாருக்கும் இந்த கதையை வந்து இன்னைக்கு நித்திலா சொல்ல போறாங்க. நித்திலா, அவங்கள பத்தி ஒரு பிரீஃப் சொல்லுங்க. வெல்கம் 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 டு திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ சோ மச் ஃபார் நாமினேட்டிங் yourself. Thank you, Ramya. Thank you. I'm so happy waiting for this big day actually. நான் நித்திலா பாலாஜி from Trinelveli, astrologer, tarot card reader, pranic healer, Reiki healer and a Montessori teacher now. So freshly completed that too. Amazing. So lovable husband, 2 kids, லைஃப் நல்லா தான் இருந்தது. பட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னால தான் நம்ம சஃபர் ஆயிட்டு இருக்கோன்றது தெரியாமலே இருந்தது ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ ஒரு 3 monthsலயே அம்மா தவறிட்டாங்கன்னு பேபி எப்படி நம்ம வளர்க்க போறோம், சி செக்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பயம், ஹெல்த் இஷ்யூஸ், எப்படி நம்ம சப்போர்ட் இல்ல. ஸோ ரொம்ப பயமா இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அப்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்தா. நான் சொல்றது 2017ல. சோ அவரோட சப்போர்ட்னாலதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபியை நான் ஓரளவு கொஞ்சம் வளர்த்தேன் அப்படின்னே சொல்லலாம். ராணி, அவளுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பட் அதுக்கப்புறம் செகண்ட் பேபி என்னோட கரெக்டா லாக்டவுன் பீரியட்ல அந்த குழந்தை பிறந்தது, என்னோட சன். சோ அந்த லாக்டவுன் வந்து வீட்லயே என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. ஆனாலும் எனக்கு வந்து எல்லாம் இருந்த மாதிரி இருந்தா கூட ஏதோ இல்ல. 2 பேபியை பாத்துக்கிறோம், அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல வேலை பார்த்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் வீட்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து சமாளிக்க தெரியல. 2 கிட்ஸை எப்படி சமாளிக்கணும், எப்படி கொண்டு போகணும். அந்த கோவம் எப்படின்னா, சின்ன பையனை பாக்குறோன்ற பேர்ல அந்த கோவத்தை பெரிய பொண்ணு மேல காட்டுறது. அவளும் சின்ன பொண்ணு தான், ஆனாலும் ஓகே அவ க்ரோன் அப் அப்படின்னு நினைச்சிட்டு அவ மேல காட்டுறது, ஹஸ்பண்ட் கிட்ட கத்துறது, இந்த மாதிரிதான் இருந்தேன். யூஸ்வலாவே நான் ஷார்ட் டெம்பர்டு. பட் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படின்னா அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கான ஒரு சூழ்நிலையே வராது. பிகாஸ் ஹீ இஸ் சோ காம். அதனால இந்த தேவையில்லாம நம்ம ஏதோ ட்ரிகர் ஆகி கொஞ்சம் சத்தம் போட்டாதான் சத்தம் போட்ட மாதிரியே இருக்கும். ஆனா 2 பேபின்னு ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே அது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் தான் எனக்கு அப்ப தெரியல. சும்மா யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம், அப்படி இப்படின்னு என்னத்தையோ பார்ப்போம். பட் அது எனக்கு புரியவே இல்லை. சோ அந்த டைம்ல தான் வெபினார், உங்களோட வெபினார் பத்தி நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். பார்த்துட்டு அட்டென்ட் பண்ணேன். ஆக்சுவலா நிறைய இந்த மாதிரி வெபினார்ஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் மதர்ஸ் பத்தி நிறைய வரும் பார்த்திருக்கேன். பட் எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. உங்க போஸ்ட் பார்த்த உடனே எனக்கு அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு, ஒரு இன்ட்யூட்டிவ் ஃபீல். சோ நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. 13th February 2022 நான் வெபினார் அட்டென்ட் பண்ணேன். அது ஆஃப்டர்நூன் இருந்தது, ஆஃப்டர் 2 இருந்துச்சு. அன்னைக்கு சண்டே. அண்ட் என் ஹஸ்பண்ட் கூட என் பொண்ணை கூட்டிட்டு எங்கேயும் வெளியே போயிருந்தாங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. என் பையனை மட்டும் வச்சுட்டு இருந்தேன். அவன் தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவன் அன்னைக்கு தூங்கல. ஆரம்பிச்ச அப்புறம் கூட நான் இதே மாதிரிதான் ஹெட்போன்ஸ் போட்டுட்டு அவனுக்கு தொட்டில் ஆட்டி விட்டுட்டே அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அப்படி பசி வந்துருச்சு எனக்கு. ஸ்பூன்ல சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ஆட்டி விட்டுட்டு, இதோ ஃபர்ஸ்ட் உங்க வெபினார் அப்ப நான் எழுதின டைரி, உங்க வெபினார் அண்ட் 5 days கிளாஸ். அதுக்கப்புறம் 25th முடிஞ்சது. அந்த 1 week கழிச்சு நீங்க 5 days கிளாஸ் வச்சீங்க. அது 25th முடிஞ்சது. 26th ஒரு நாள் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். வெபினார்லயும் 5 days கிளாஸ்லயுமே பீயிங் அ பிராணிக் ஹீலர், ஒரு சோல் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். பிராணிக் ஹீலிங்ல சோலை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். ஆனாலும் என்னோட அந்த அம்மா இறந்த அந்த பீரியட் 2 years வந்து நானாவே இல்ல. ஒரு 1 yearக்கு வந்து நான் எதையுமே நம்பல, சாமியை நம்பல, ஹீலிங்க நம்பல, எதையுமே நம்பல. பிகாஸ் நான் +2 பண்ணும் போதே அப்பாவும் தவறிட்டாங்க. சோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. அண்ட் சப்போர்ட்டா இருந்தது அம்மா மட்டும்தான். இப்ப அந்த அம்மாவும் இல்லங்கும் போது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல.
ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து அப்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் இந்த இதுலதான் இந்த ஸ்ட்ரெஸ்ல தான் நான் பிஹேவ் பண்றேன்றத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா ம், தான் எனக்கு ம். இருந்தாங்க. எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாலும் லவ் கொடுத்தாலும் நமக்கு என்னமோ ஒரு லோன்லி ஃபீலிங் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருந்தது. சோ இந்த 5 days கிளாஸ்ல வந்து எனக்கு அந்த மைண்ட் பாடி சோல்ன்றது திரும்ப எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. நான் மறந்து போன அந்த பிராணிக் ஹீலிங்கே எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. நீங்க அந்த சோல் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாமே எனக்கு பிராணிக் ஹீலிங்ல எங்க மாஸ்டர் சொன்ன டீச்சிங்ஸ் அப்படி ஞாபகம் வந்தது. ரைட். ஓகே, சோ ஒரு 1 day நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது வந்து கரெக்ட் தான், இது உள்ள போனா சேஞ்சஸ் இருக்கும். நான் 2 3 ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க ம்ஹ்ம். என்ன சொன்னாங்கன்னா, காலையில எந்திக்கிறதுக்கும் ஜஸ்ட் ஒன்ன மாத்திக்கிறதுக்கும் உனக்கு இப்படி ஒரு ஹப்பு தேவையா, இதெல்லாம் நீ மனசு வச்சா நடந்துரும் அப்படின்னாங்க. ம். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மனசு வச்சா நடக்கிறதா இருந்தா இவ்வளவு நாள்ல நடந்திருக்கணும். என்னால மனசு வச்சு அதை கொண்டு போக முடியல. எனக்கு ஒரு ரைட். சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. லிட்டரலி எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. ஹஸ்பண்ட தாண்டி எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் ம்ஹ்ம். அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் தான் கேட்டேன். ஓகே, உனக்கு இதனால ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீ நம்புறேன்னா ஓகே கோ இன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் எனக்கு பே பண்ணாங்க. அப்படிதான் 27th February 27th என் அம்மாவோட பர்த்டே. நான் அன்னைக்கு தான் பே பண்ணேன். வாவ்! சில்வர் மெம்பர்ஷிப் பே பண்ணி உள்ள வந்தேன். ம்ஹ்ம். உள்ள வந்த அப்புறம் ஒன் ஆன் ஒன் கால் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற நான் உங்ககிட்ட சொன்னது எனக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு. அப்பா இல்ல, ம். அம்மா இல்ல, ஆமா. மேனேஜ் பண்ண முடியல, இன்லாஸோட எனக்கு பெருசா பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்னதா உள்ள பேச்சஸ் தான் எல்லா பக்கமும் உண்டு. பட் என் அக்காவோட லைஃப் சரியில்லை. நான் இதெல்லாம் கூட உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு ஞாபகம் அந்த இருக்கு, கவலை ஞாபகம். இருக்கு. அம்மா இறந்த உடனே அப்படி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. பெரிய யா. குடும்பம், அப்பாவோட குடும்பம். சோ அம்மா இறந்த உடனே யாருமே இல்ல. நான் வளர்ந்ததே அந்த ம், ஒரு பெரிய குடும்பத்தோட தான். ஜே ஜே ஜேன்னு இருக்கும் வீடு. இன்னைக்கு யாருமே இல்ல, தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ம், நான் ம். சொல்லும்போது நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் பிரச்சனையே இல்ல மித்திலா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நம்ம இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம், டெய்லி அழுறோம் எல்லாத்துக்கும், இவங்க என்ன பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு கான்பிடன்ஸ் வந்துச்சு. ஓகே, பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு. ரைட், சோ ரைட். அப்படிதான் ஹப்புல்ல வந்தேன். ஆனா பெரிய மாற்றம்னா ஹடல் கால்ஸ் தான் ரம்யா. உங்க இனிஷியலா சூப்பர். வந்து நான் ரிச்சுவல்மே என்னால மார்னிங் எந்திக்க முடியாது. ஏன்னா பையனுக்கு ஃபீட் பண்ணி லேட் நைட் தூங்கி என்னால எந்திக்க முடியாது. ஆனா உங்க ஹடல் கால்ஸ் மட்டும் நான் இனிஷியலி வந்து ரொம்ப ரெகுலரா அட்டன் பண்ணேன். ம்ஹ்ம். எனக்கு பெரிய சேஞ்சஸே வந்து ஹடல் கால்ஸ் தான் கொடுத்துச்சு ரம்யா. சூப்பர். லவ்லி. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அமேசிங். சோ இப்போ இந்த நீங்க ஐ திங்க் நம்ம ஒன் டு ஒன் பேசும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் அதுல இருந்து தான் எஸ், வந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எஸ். அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு உங்களை இந்த 1.5 yearsல உங்க ஹெல்த் எப்படி, ஹவு இட் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம், வாட் ஆர் த சேஞ்சஸ் யூ ஹவ் சீன் இன் யுவர் ஹெல்த் பேசிக்லி? ஆக்சுவலி ஆக்சுவலி எனக்கு வந்து பிரெக்னன்சில தைராய்டு இருந்தது. ஆஃப்டர் ம். பிரெக்னன்சி அது இல்ல. சோ அது பிரெக்னன்சி தைராய்டுன்னு தான் சொன்னாங்க. பட் பையன் பிறந்து ஒரு 1 இயர் கழிச்சு அகெயின் எனக்கு வெயிட் போட்டுது. சி செக்ஷன் ஆகி கூட நான் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கேன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. பட் 1 இயர்ல சடனா வெயிட் போட்டுட்டேன். அடிக்கடி கிடினஸ் வந்தது. சோ ம். ஜஸ்ட் செக் பண்ணிருந்தோம், தைராய்டுனாங்க. அதுக்கான டேப்லெட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். வேற எதுவுமே பெருசா எனக்கு அவேர்னஸும் இல்ல. என்ன ரைட். படிச்சிருந்தாலுமே அந்த பெருசா அந்த ஹெல்த் அவேர்னஸ் எனக்கு இல்ல. நான் ஹீலிங்கும் கொடுக்கல அந்த டைம்ல. எல்லாமே டிராப் பண்ணிட்டேன். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம ஹப்ல சொல்றது ஹெல்த் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு. சோ அது உள்ள வந்து செல்ஃப் ஹெல்த் அப்படின்னு வரும்போது தான் நீங்க சஜஸ்ட் பண்ணி நான் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தப்பதான் எனக்கு ஹெச்பி கம்மியா இருக்கு, விட்டமின் ம். டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. சோ ம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விட்டமின் டிஃபிஷியன்சி சரி பண்ணாலே பாதி சரியாயிரும்னு சொன்னீங்க. சோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுத்தேன். விட்டமின் டி அண்ட் B12க்கெல்லாம் நான் சன்லைட் பிளஸ் சப்ளிமெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் சூப்பர். அதுக்கப்புறம் டயட், நம்ம ஹப்ல சொன்ன மாதிரி நம்ம கிருத்திகா ஒரு டயட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு ம். 3 months டயட்ல வந்து நிறைய சேஞ்சஸ். அவங்க கூட ஹோப் கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொலஸ்ட்ரால் என்னால ரிவர்ஸ் பண்ண முடியும், தைராய்டு ம். ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொன்னாங்க. பட் அந்த டயட்ல எனக்கு ரைட். தைராய்டு ரிவர்ஸ் ஆச்சு ஆக்சுவலா. இப்ப நான் வாவ், தைராய்டு சூப்பர். டேப்லெட்ஸே எடுக்கிறது இல்ல. லவ்லி. நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த எனக்கு ஒரு நர்வ் ப்ராப்ளம் உண்டு காலையில நியூரோட்ட போகும்போது அவங்க கூட கேட்டாங்க, நீங்க எப்படி என்ன கேட்காம தைராய்டு டேப்லெட் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாங்க. இல்ல ம். மேம், நான் எனக்கு இல்ல. அது எப்படி இல்லன்னு சொல்வீங்க, நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, லாஸ்டா எடுத்தது எடுத்துட்டு வாங்க, இப்போ ஒரு எடுத்துட்டு வாங்கன்னாங்க. எடுத்துட்டு போய் காமிச்சோன்னா அது எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னாங்க. அவங்களே ஷாக் ஆனாங்க. ஏன்னா தைராய்டு டேப்லெட்ஸ் ஒன்ஸ் எடுத்தா நீங்க லைஃப் லாங் போட்டுதான் ஆகணும், அப்பதான் மெயின்டைன் ஆகுனாங்க. பட் எனக்கு அந்த டயட்ல வந்து அது ரிவர்ஸ் ஆச்சு. சோ ரைட். ஃபர்ஸ்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணது என்னோட அந்த ஹெல்த் கோலை வந்து ஒரு 6 months நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா 6 monthsல வந்து எனக்கு எல்லாம் கம்ப்ளீட் ரிவர்சல். தைராய்டு, ஹெச்பி, டயட்ல மட்டும் தான் ரிவர்ஸ் ஆச்சா, வேற இமோஷனலா ஏதாவது? எமோஷனலா நிறைய, எமோஷனலா நிறைய அந்த செல்ஃப் லவ்னு கொடுக்க ஆரம்பிச்சேன் நானு. எனக்கான டைம் இல்ல இல்ல இல்லன்னே நான் சொல்லிட்டு இருந்தேன். 24 hours எனக்கு பத்தல, நான் எப்படி எனக்கு டைம் ஒதுக்குறது.
ம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதுமே உங்க அப்பா இல்ல டிப்ரெஷன்ல இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓட்ட தான் வருவோம். ரொம்ப போல்டாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன் ரம்யா நானு. ம். எதுக்குமே ம். அவ்வளோ லேஸ்ல நான் கிவ் அப் பண்ணவும் மாட்டேன், அழவும் மாட்டேன். அப்படி இருந்த ரைட். நான் வந்து ஆஃப்டர் அம்மா டெத் வந்து எதுக்கெடுத்தாலும் அழ ஆரம்பிச்சிட்டேன். சோ ரைட். என்ன பாத்துக்கவே எனக்கு தெரியல. ஏன்னா அம்மாவும் தாத்தாவும் தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. தாத்தாவும் இறந்துட்டாங்க. அம்மாவும் இல்லைன்னொன்னே எனக்கு டோட்டலா என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா கூட எனக்கு வந்து சப்போர்ட்டே இல்ல. ம். அப்படின்ற அந்த ஒரு இதுலயே நான் இருந்துட்டேன். ஆனா எப்போ வந்து நம்ம இதுக்குள்ள வந்து அப்போ எனக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த அக்கவுண்டபிலிட்டி குரூப் இருக்கு. தெய்வங்களா! அவங்கதான் உண்மையிலேயே வந்து அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து வைரம்னே சொல்லலாம். நம்மள வந்து ரைட். அப்படி இழுத்து கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்ப காலையில என்னால எந்திரிக்க முடியலன்னா நம்மள கால் பண்ணி எழுப்ப ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. ம். நான் ம். இன்னைக்கு இது சாப்பிடுறேன். இப்ப அனிதாலாம் எப்படின்னா என்னால வாக்கிங் போக முடியலன்னு சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்னர் அக்கவுண்டபிலிட்டி குரூப்ல வந்து அனிதா அண்ட் சவிதா அனிதா. வந்து பெரிய கிஃப்ட். சவிதா பாரதியும் அனிதாவும். சோ அனிதா என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்கிங் போக முடியலையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல நித்லா. ஈவினிங் ஒரு 5 o'clock கால் பண்ணுங்க. பேசிட்டே நடக்கலாம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு டெய்லி 1 hour 2 பேரும் பேசிக்கிட்டே நடப்போம். எனக்கு இங்க வெளிய போக முடியலன்னா கூட மொட்டை மாடியில நடப்பேன். ஆனா அப்போ அனிதா ரைட். வந்து நெறைய பேசுவாங்க. நம்ம எஸ். அ வெட்டி கதையெல்லாம் நாங்க பேச மாட்டோம். அந்த ரைட். மைண்ட எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? நீங்க வேற என்னென்ன டயட்ல இன்க்ளூட் பண்ணலாம்? நீங்க கிட்ஸ எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இந்த மாரிலாம் அனிதா நெறைய டிப்ஸ் குடுப்பாங்க. சோ அது சூப்பர். வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நீங்க எப்படி டைம் ஒதுக்கலாம்? எனக்கு எப்படி ம். இருந்ததுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ராணி வந்து அப்ப எப்படி வந்து நீ உன்ன பாத்துக்கலாம், உன் குழந்தைக்கு என்ன குடுக்கலாம்னு சொன்னாலோ, அதே மாரி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது நெறைய பேர் சேர்ந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு நம்ம குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டா போதும். உடனே அங்க இருந்து ஆமா. 50 பதில் வரும். இனிஷியலா அப்போ நம்ம ஆமா. குரூப் வந்து மெம்பர்ஸ் கம்மி. இப்போ வந்து கம்மியா. வி ரீச்ட் நம்ம 200 பிளஸ் ரீச் பண்ணிட்டோம். தட்ஸ் a கிரேட் அச்சீவ்மென்ட். எஸ். பட் அப்ப கம்மியா இருந்தா கூட அவங்க எல்லார்ட்ட இருந்தும் ரிப்ளை வரும். நீ இத எஸ். பண்ணுங்க, அத பண்ணுங்க, அத பண்ணுங்கங்கும்போது, ஓகே ஏதோ ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான டைம் நான் ஒதுக்க ஆரம்பிச்சேன். அகைன் அந்த ஹீலிங் ரீஸ்டார்ட் பண்ணேன். ம். ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஹீலிங் குரூப் இருந்தாங்க. அவங்க கூட திரும்ப ரீஜாயின் பண்ணேன். மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அதெல்லாம் வந்து அந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த் எனக்கு குடுத்தது. யா. அண்ட் நீங்களுமே ஹடில் கால்ல வந்து பிரேயர் பண்ணுவீங்க. நம்ம ஹடில் கால்ஸ்லயும் சம்டைம்ஸ் ஹீலிங் இருக்கும். ஃபர்கிவ்னஸ் செஷன்ஸ் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு ரம்யா. சோ 6 மந்த்ஸ் சூப்பர். வந்து எமோஷனலி, பிசிக்கலி என்னோட அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நான் பெருசாவே அச்சீவ் பண்ணேன். லவ்லி. உங்க வெயிட் லாஸ் ஜர்னி பத்தி கண்டிப்பா சொல்லணும் நீங்க. அது வந்து ஆமா. பயங்கர இன்ஸ்பைரிங்கான போட்டோ. இந்த இந்த பிஃபோர் போட்டோல இது நித்திலாவா அப்படின்னு உத்து உத்து பார்த்தா கூட இப்ப தெரியாது. அப்படி இருக்கும். இது ரெண்டும் ஒரே ஒருத்தரோட போட்டோ தானே இல்ல மார்க் பண்ணிருக்காங்களா அப்படின்னே தெரியாத ஒரு போட்டோ அது. சோ அத பத்தி சொல்லுங்க. ஆமா. சீரியஸ்லி நம்ம குரூப்ல நியூவா ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்லாம் அதிகம் என்ன தெரியாதவங்க எல்லாம் அந்த போட்டோ போட்டோனே, சீரியஸ்லி ஓல்டு போட்டோன்னு போட்டிருக்கிறது நீங்க தானா? உங்க பெரியம்மாவான்லாம் கூட என்ட்ட கேட்டாங்க. அந்த அளவுக்கு எப்படி டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்தது அப்படின்னாங்க. மெயினா வந்து டயட், மெடிடேஷன் அண்ட் நான் வந்து என்ன ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் மெயின் ஆஹ் ரீசன்னே சொல்லுவேன். டாக் நான் வந்து அபவுட் இட். யா. என்னோட தைராய்டுனால தான் வெயிட் போடுது. நான் சாப்பிடுற சாப்பாடுனால தான் வெயிட் போடுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து வெயிட்டா இருக்கேன்னு நினைக்காம, நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு ரைட். நினைக்க ஆரம்பிச்சேன். சோ வெறும் நம்ம என்னதான் டயட் சேஞ்சஸ் பண்ணாலும், மெடிடேஷன் பண்ணாலும், அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காமயே இருந்தேன். சோ அந்த ம். பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸா வந்து யோகா ஜாயின் பண்ணேன். நம்ம கலா மேம் கிட்ட யோகா ஜாயின் பண்ணேன். சோ எல்லாம் சேர்ந்துதான் எனக்கு அந்த ஒரு 3 மந்த்ஸ்ல நான் அவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணப்போ ஃபேமிலி எல்லாம் கேட்டாங்க, ஏய் என்ன சாப்பிடாம இருந்து இப்படி ஆயிட்டியா? போய் டாக்டர் எவ்வளவு யாரையாவது வெயிட் லாஸ் பாரு. ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி நான் ஒரு 3 மந்த்ஸ்ல 7 கேஜிஸ் கிட்ட ரெடியூஸ் ஆயிட்டேன். சூப்பர். ம். தட்ஸ் ஆமா. குட். எல்லாரும் 7 கேஜிஸ் அப்படின்னாலுமே 3 மந்த்ஸ்லாம் இவ்ளோ ரெடியூஸ் ஆகக்கூடாது. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. போய் செக் பண்ணுன்னுலாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் ம். சொன்னேன் ம். ப்ராப்ளம்க்குலாம் கிடையாது. நான் இப்பதான் ஹெல்தியா இருக்கேன் ஆக்சுவலி. அ குட். எனக்கு வந்து இப்பதான் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்ற அவேர்னஸ் வந்திருக்கு ம். 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 அப்படின்னு சொன்னேன். அண்ட் மோர் ஓவர் நான் வந்து அப்போ சாப்பாடுனால தான் வெயிட் போடுதுன்ற பயத்திலேயே சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் ஆ. அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பாடுனால வெயிட் போடல. நம்ம ஹெல்தியா தான் சாப்பிடுறோம். அந்த ம்ஹ்ம். சாப்பிடுற சாப்பாடுக்கு தக்கன நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் வேலை குடுக்கணும். வீட்டு ரைட். வேலை மட்டும் பார்த்தாலே போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, வீட்டு வேலை பார்க்கிறது நம்ம ஹெல்த்த பார்க்கிறது கிடையாது. ம்ஹ்ம். பிசிக்கல் ஃபிட்னஸ், பிசிக்கல் ஒர்க் அவுட் வேணும். மென்டல் ஹெல்த்துக்கு மெடிடேஷன் வேணும். அப்படின்ற அந்த அவேர்னஸ் எனக்கு அப்பதான் வந்தது ஆக்சுவலா.
நான் சூப்பர். வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், அப்பா இறந்து அம்மா இறந்து வருஷம் ஆயிட்டா கூட எனக்கு தெரியல ரம்யா. அவங்க வந்து சின்ன ஏஜ்லயே அப்பா வந்து 48 இறந்து போகும்போது, அம்மா வந்து 50. டாடி மம்மிக்கு 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அம்மா போகும்போது 50 இயர்ஸ் தான் அம்மாக்கு. நான் அடிக்கடி உங்ககிட்ட கூட சொல்லுவேன், எனக்கு வந்து அவங்க ஏன் இறந்து போனாங்கன்னு காரணம் தெரியணும் அப்படின்னு சொல்லுவேன். சடனா எப்படி 2 பேரும் ரொம்ப நல்ல டைப்பு, நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க 2 பேரும். அப்புறம் ஏன் அவங்க அதனாலதான் ரெண்டு சீக்கிரம் பேரும் போயிட்டாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் இல்ல சம்திங், ஏன்னா வீட்ல எல்லாம் வேற நெகட்டிவா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களோ. சோ அப்புறம்னு இருந்தது. எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன், நம்ம ஹடல் கால்லே தான் எனக்கு அதுக்கான ஆன்சருமே கிடைச்சது. என்னன்னா, அவங்க விட்டு போனதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க 2 பேரும் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சாலும் அவங்க ஹெல்த் அவங்க பாத்துக்கவே இல்ல. அவங்க ம். செல்ஃபுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்ல. ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட பயப்பட ஆரம்பிச்சேன். ஒரு 2 நாள் ம். படுத்துட்டேன்னா, ஐயோ நமக்கு ஏதாவது வந்துருமோ, நம்ம ஆ. அம்மா மாதிரி சீக்கிரம் பாடி விட்டு போயிருவோமோ, அப்பா மாதிரி சீக்கிரம் பாடி விட்டு போயிருவோமோ, அந்த பயம் எனக்கு வந்தது. நான் யா. லிட்டரலி இதை யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எல்லாம் சொன்னா ரொம்ப உடைஞ்சிருவாங்க அப்படின்ட்டு கரெக்ட். 1-2 ஃப்ரெண்ட்ஸ்ட மட்டும் சொல்லுவேன். உங்ககிட்ட கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த ஃபியர், டெத்தோட ஃபியர் ஆஃப் ஃபியர் டெத். மட்டும் அடிக்கடி இருக்கு ரம்யா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னன்னா, அவங்க ஹெல்த் அவங்க பாத்துக்கல. எல்லாரையும் ம். நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. பட் அவங்க ஹெல்த்துக்கு இந்த உலகத்துல நம்ம இந்த ஜென்மத்துல வாழ்றதுக்குன்னு கடவுள் கொடுத்த இந்த பாடிய வந்து அவங்க சரியா பாத்துக்கல. எல்லாரையும் லவ் பண்ணவங்க செல்ஃப் லவ் பண்ணல. சோ நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் அந்த செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காவே என்ன சுத்தி நான் சேஞ்சஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். ஷார்ட் டெம்பர்டா இருந்தேன்னா கோவத்தை குறைச்சிட்டேன்றது எனக்கே தெரியல. என் ஹஸ்பண்ட் அந்த ஃபீட்பேக்கா எனக்கு சொல்ற வரைக்கும். ஓ வாவ். என் பொண்ணு வந்து நீ இப்ப என்ன அடிக்கிறதே இல்லம்மா, நீ என் பொண்ணு சொல்லும் போதுதான் தெரியுது, ஓ நம்ம அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம் ரைட். அப்படின்னு. ரைட். அது வரைக்கும் ரைட். எனக்கு அது தெரியல ஆக்சுவலா. பட் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கு. சூப்பர். சூப்பர். லவ்லி. Apart from health and weight loss, வேற என்ன changes you have seen in your life in this career லயோ இல்ல ரிலேஷன் relationship? Yeah. ரிலேஷன்ஷிப்ல வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பெருசா சண்டை எல்லாம் வரவே வராது. பிகாஸ் Mm-hmm. அவங்க எப்படின்னா காமன்றதை விட எதையும் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம Mm. கத்துனாலும் சரி, அழுதாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப பேலன்ஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு Wow. மனிதர், ஒரு Lovely. மாமனிதர்னே சொல்லலாம். Nothing can shake him. நத்திங் அப்படிதான், ரியலி 100%. நான் வந்து Right. சொல்லுவேன், Right. எல்லாரும் சண்டை போட்டுட்டு என்னப்பா நான் இவ்ளோ கத்துறேன், அமைதியாவே Mm. இருக்கீங்க, எனக்கு இதான் இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படிமே. நீ Mm. கத்துற, நான் பதில் கத்துனா என்ன ஆகும்? Mm. நீ கத்துறதே தப்பு, அது உனக்கு இப்ப தெரியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியும் அப்படின்னு Mm. சொல்லிடுவாங்க. பட் நான் Right. எப்படின்னா, முன்னாடி இருந்தே அப்படிதான். வீட்லயுமே அம்மா வீட்ல இருக்கும் போதுமே கத்துனாலும் கோவப்பட்டாலும் கொஞ்ச நேரத்துல போய் நானே யாருனாலும் சாரி கேட்டுருவேன். சோ அதே மாதிரிதான் Okay. இவங்ககிட்ட போய் சாரி கேட்பேன். சோ சொல்லுவேன், "டி உங்களுக்கு பழகிருச்சு என்னப்பா" அப்படின்னு தான் நான் ஆக்சுவலா சொல்லுவேன். Yeah. பட் எனக்கு வந்து தெரியல, அவங்க வந்து காமா இருந்திருக்காங்க, எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்கன்னு மட்டும் தான் தெரிஞ்சதே தவிர, அவங்களுக்கும் ஆசை இருக்கு, அவங்களுக்கும் சின்ன வயசுல நிறைய ஆசை இருந்திருக்கும். சோ நம்ம Mm. அதெல்லாம் கேட்கவே இல்ல. நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோமா இல்லையான்றத நம்ம பார்க்கவே இல்ல. லவ்வபிளா இருக்கோம், நமக்குள்ள சண்டை இல்ல. பட் இஸ் ஹி ஹாப்பி, அவங்க ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்ற Wow. கொஸ்டின் எனக்கு எப்ப வந்ததுன்னா, நம்ம கோல் மெம்பர்ஷிப்போட ரிலேஷன்ஷிப் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ண Mm. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கொஸ்டின் வந்தது. சோ Mm. Mm. அதுக்கப்புறம் நான் அவங்கள உங்க பக்கெட் லிஸ்ட் எழுதுங்க, உங்க கோல்ஸ் Mm. என்னன்னு எழுதுங்க. இனிஷியலா அவங்க Mm. அதுக்கெல்லாம் வந்து ஒத்து வரல. எதுக்கு இதெல்லாம் நீ போய் கேட்டுட்டு இருக்க, எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்ல. பட் Right. நான் பேசி பேசி வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க கோல்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. Mm-hmm. சேலரியே வந்து உங்களுக்கு இவ்வளவு வந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நான் சொல்லும்போது, நம்ம பேராசை எல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்ப இல்ல எனக்கு மந்த்லி இவ்வளவு சேலரி வேணும், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்தா என் லைஃப் நல்லா இருக்கும்னு அவங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, ப்ராஜெக்ட்ஸ் எழுது. அதுல அந்த அமௌண்ட்டை வந்து எழுதி டெய்லி இப்போ அவங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. Wow. Summer. சோ இதெல்லாம் எதுக்கு, நம்ம பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும், இல்ல எனக்கு வந்து 50 lakhs வேணும் அப்படின்னா கூட ஓகே 50 lakhs நம்ம எழுதிருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க மாறி இருக்காங்கன்னா, அது வந்து அந்த கோல் மெம்பர்ஷிப்ல நீங்க கொடுத்து நான் பண்ண ஆக்டிவிட்டி தான். ஆனா அது Super. வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அது வந்து எனக்கு Mm. அவங்களோட நடவடிக்கையில லேட்டரா தான் தெரிய வந்தது. அண்ட் Mm. அவங்களுக்கு Mm. கொஞ்சம் ஹைட்னா பயம், பெருசா அவங்க எங்கேயும் போனது இல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லைன்னு தெரிய வந்தப்போ, நான் வந்து 6 months ஒன்ஸ் கண்டிப்பா நம்ம எங்கேயா ட்ரிப் போகணும் Mm. அப்படின்னு சொல்லி போறதெல்லாம் ஹில் ஸ்டேஷனாவே கூட்டிட்டு போனேன். அவங்களோட அந்த ஃபியரும் போகணும், அவங்க என்ஜாய் பண்ணணும் லைஃப. பெருசா அவங்க Right. என்ஜாய் பண்ணதே இல்ல படிக்கிற காலத்துலயும். சோ Right. அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் இப்ப கூட நாங்க ரீசெண்டா 3 months பேக் சிக்மகளூர் போகும்போது ஜிப்லைன்ல Mm. நான் போயிருக்கேன்ப்பா காலேஜ் டேஸ்ல, நான் பசங்களை பாத்துக்கிறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு Mm. சொல்லும்போது முதல்ல தயங்குனாங்க.
அப்புறம் போயிட்டாங்க. ஆனா போயிட்டு வந்துட்டு அவங்களோட அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த அந்த உள்ள உள்ள ஒரு ஹாப்பினஸ் பார்க்கும்போது வாவ், சென்ஸ் ஆஃப் எனக்கு அச்சீவ்மெண்ட். அப்பதான் இருந்தது வாவ், ஓகே ஹி இஸ் ஹாப்பி அப்படின்னு இருந்துச்சு. சோ இப்ப எப்படின்னா அவங்களுக்கு என்ன சாப்பாடுல என்ன பிடிக்கும்ன்றதை தாண்டி இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணா பிடிக்கும், ஓகே இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குதுன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நான் அதுல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன், அவங்க என்னோடதுல சப்போர்ட்டா இருக்காங்க. சோ சண்டை இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பட் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், அதுலதான் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத இப்போ நான் ரியலைஸ் பண்ணி அந்த லவ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாவ், ட்ரூலி. ஆக்சுவலா தனியா லவ்விங் மாம் அவார்டுக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் சோ ப்ரொஃபவுண்ட் டு லிசன் டு தி ஹோல் ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப வந்து நெகிழ்ச்சியா இருந்தது. தேங்க்யூ ஃபார் எனக்கு ஷேரிங் திஸ். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்த ஒரு பெரிய விஷயம் என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னன்னா, ஸ்டார்டிங்ல நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வீட்டு வேலையில தான் சப்போர்ட் பண்ணணும், பேக் பெயின் இருந்துட்டே இருக்கு, இவங்கன்னா நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. பீரியட்ஸ் டைம்ல எப்படின்னா எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி தான் ரொம்ப சஃபர் ஆவேன் நான், பிஃபோர் 2 days. அப்போ வந்துட்டு ரொம்ப கத்துவேன், கோவப்படுவேன், எனக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம், என்னால முடியல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண. அவங்க சொல்லுவாங்க, நீ மனசுல நினைச்சாலாம் எனக்கு தெரியாது, இது எனக்கு வேணும்னா இதை செய்யுங்க, நீ கேட்டாதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் கோவம் தான் வரும். ஆனா பட் ஆஃப்டர் இந்த கோல்ட் மெம்பர்ஷிப் நான் வந்து கோவப்படுறது குறைஞ்சிருச்சு. ஆனா இந்த பீரியட்ஸ் மூட் ஸ்விங் வந்து நமக்கு இருக்கும்போது நான் எப்படி பிஹேவ் பண்ணேன்னு தெரியாம இருந்தா கூட கொஞ்ச நேரத்துல நான் நார்மல் ஆயிட்டு, இல்லப்பா என்ன ட்ரிகர் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல, ட்ரிகர் ஆயிட்டேன், ஐம் சாரின்னு சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கோவப்படும் போது இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமான்னு செக் பண்ணு, ஒரு ஜோதிடரா அவங்க பேசுவாங்க, அவர் ஒரு பக்கா அஸ்ட்ராலஜர், ஐடில ஒர்க் பண்ணா கூட, உனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் செக் பண்ணு, இல்ல எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் செக் பண்ணு, அதான் இப்பெல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மேபி டேட்டா போய் செக் பண்ணு, உனக்கு இது பீரியட்ஸ் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன், மூட் ஸ்விங்ல தான் நீ கோவப்படுற, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours போய் தூங்கிட்டு வா, எல்லாம் சரியாயிரும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 hours நான் தூங்கி எந்திரிச்சு வரும்போது இந்த வேலை என் ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் நினைச்சு போய் படுத்தா அந்த வேலை நடந்திருக்கும் ஆக்சுவலி. கேட்டா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. என் பொண்ணு சொல்லுவா, இல்லம்மா உனக்கு ஏதோ வயிறு வலின்னு டாடி சொன்னாங்க, அதனால நானும் அப்பா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணேன். வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். சோ இப்ப என் பொண்ணும் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா, ஓ ஓகே அம்மாக்கு வந்து ஒரு 3 days இந்த மாதிரி மந்த்லி இருக்கும், அவளுக்கு நான் இன்னும் டீடைல்டா அவளுக்கு சொல்லனா கூட ஷி கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே சோ அந்த டைம்ல அம்மா இப்படிதான் இருப்பாங்க, நம்ம அம்மாக்கு ஹெல்ப் பண்ண அவளால என்ன முடியுது, அந்த 7 years கேர்ள் தான், பட் அவளால என்ன முடியுதோ அதை அவ பண்றான். சோ இதெல்லாமே கோல்ட் மெம்பர்ஷிப்னால கிடைச்ச வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லவ்லி, லவ்லி. ஐ திங்க் it is more of give and take. நீங்க வந்து you give more love and respect towards relationship, your husband towards your kids, and that's what you get back. Yes. Amazing. So career பத்தி சொல்லுங்க நித்லா. கெரியர் தான் ஆக்சுவலி இதே லாக்டவுன் டைம்ல தான் நான் வந்து வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். நான் வீட்லயே இருந்த ஆளே கிடையாது, எப்பவுமே நான் வெளியிலேயே இருப்பேன் படிக்கிற காலத்துலயுமே. சோ ஆஃப்டர் மேரேஜ் வீட்லயே இருக்கேனே, என்னால வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். பட் குழந்தைங்களை பாத்துக்க ஆப்வியஸ்லி ஆள் இல்ல அப்போ, ஏன்னா என் மாமியார் மாமனாரும் ஏஜ்டு, சோ அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, சோ நான் அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் டே கேர்ல விடுற அளவுக்கு எனக்கும் மனசு இல்ல. அப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத, உங்க அப்பா ஒரு அஸ்ட்ராலஜர் தானே, நீ ஏன் அஸ்ட்ராலஜி ட்ரை பண்ணக்கூடாது, உனக்கு கண்டிப்பா வரும், ஆல்ரெடி நீ ஹீலிங் எல்லாம் முடிச்சிருக்க, ஹீலிங் பண்ற, இத பண்ணு, உனக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணுது, நீதான் நல்லா பேசுறிய, உனக்கு இது வரும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு எனக்கு பேசிக்ஸ் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க, அஸ்ட்ராலஜியோட பேசிக் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு குருஜி ஒருத்தங்க ரெஃபர் பண்ணாங்க. ஆன்லைன்ல அஸ்ட்ராலஜி தான் நான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். படிச்சு இனிஷியலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பார்க்க ஆரம்பிச்சேன். பெருசா எனக்கு கான்டென்ட்ஸ் எல்லாம் இல்ல. பட் அதுக்கப்புறம் இன்னொரு சார் கிட்ட நான் கார்டு ரீடிங் பேசிக் படிச்சப்போ எனக்கு அப்ப கார்டு ரீடிங்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து நம்ம குரூப் மூலமா கலா மேமோட கார்டு ரீடிங் செஷன்ஸ் மட்டும், ஏஞ்சல் கார்டு ரீடிங் மட்டும் ஒரு 2-3 செஷன்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன். சோ கார்டு ரீடிங்னா இப்படிதான் இருக்கும்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் அந்த சார் எடுக்கும்போது அவருக்குமே அது புதுசு. பட் அந்த பிராக்டிஸ் செஷன்லயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நல்லா பண்றீங்க, உங்களுக்கு வந்து ரீடிங் நல்லா வருது அப்படின்னு அவங்க சொல்லும் போது அப்ப கூட எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. நான் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க, நீ ஹப்ல ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. சோ அப்பவும் பிடிச்ச பார்ட்னர் அனிதா அண்ட் சவிதா தான். பிராக்டிஸ் பண்றேன்ற பேர்ல டெய்லி அனிதாக்கு சவிதாக்கு ஒரு கார்டு எடுத்து அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன், இன்னைக்கு உங்க வீட்டுல இது நடந்துச்சா, இன்னைக்கு இந்த வீக் உங்களுக்கு இது நடந்துச்சா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்கதான் சொல்லுவாங்க, என்னம்மா எங்க வீட்டுல வந்து நீ பாத்தியா
அப்படின்னு ஆ. அனிதா தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ம். அனிதா தான் ரெகுலராவே ஏ நித்திலா எனக்கு இன்னைக்கு ஒரு கார்டு எடுங்க, இன்னைக்கு எனக்கு பர்த்டே எடுங்க, வெட்டிங் டே எடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன வந்து அனிதா இது பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்படிதான் நான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நம்ம ஹப்ல வந்து ஒரு 8-9 மந்த்ஸ் இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்னீங்க, நான் இல்ல ரம்யா எனக்கு இன்னும் இதான் பேஷனானே தெரியல, நான் டவுட்லயே இருக்கேன். அப்ப நீங்க சொன்னீங்க இது வந்து உங்க செல்ஃப் டவுட் தான், இதை தூக்கி ம். போட்டுருங்க, நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க, ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணுங்க, யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, இதுதான் உங்க பேஷன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு இதுக்குள்ள வந்து இன்னைக்கு இத்தனை பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா இதுதான் உங்க லைஃப் பர்பஸா இருக்கும் நித்திலா, நீங்க தைரியமா எடுத்து பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிங்க கிளைண்ட்ஸ்க்கு, இந்த ஃப்ரீயா பாக்குறத நிப்பாட்டுங்க அப்படின்னு எஸ் நீங்க தான் சொன்னீங்க. எஸ் எஸ் எஸ். ஸோ நியர்லி நம்ம ஹப்ல ஜாயின் பண்ணி ஒரு 10th மந்த்னு நினைக்கிறேன், நான் அப்பதான் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி. லவ்லி. சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சு கார்டு ரீடிங்னு ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஹப் மெம்பர்ஸ்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு நம்ம ஹப்ல ஒரு 200+ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 100+ வந்து என்னோட ரெகுலர் கிளைண்ட்ஸா இப்ப இருக்காங்க. வாவ், சூப்பர். சோ அது வந்து காடுக்கு, என்னோட மேசிவ் குருஜிக்கு, மேசிவ். ஹஸ்பண்டுக்கு, ரம்யாக்கு, என்னோட பார்ட்னர்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நானு. அண்ட் லவ்லி. என்னோட பேரண்ட்ஸ்க்கு, என் ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரி உங்க அப்பா அம்மாட்ட உள்ள அந்த இதுதான் உனக்கு வருது, நீ நம்பு கண்டிப்பா வரும்னு என் ஹஸ்பண்ட் சொன்னதுதான். சோ வந்து எஸ். ஏன்னா எங்க அப்பா ஒரு அஸ்ட்ராலஜர் இன்ஜினியரா இருந்தாங்க. பட் எப்படி சொல்றதுன்னா அஸ்ட்ராலஜி பைத்தியம்னே சொல்லலாம். அதுலயே நிறைய படிச்சு, நிறைய ரிசர்ச் பண்ணி, நிறைய டிகிரிஸ் வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அதுல பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தாள் எங்க அப்பா. அம்மா எப்படின்னா கைய பிடிச்சு பார்த்தா லைஃப் ஹிஸ்டரியே சொல்லுவாங்க, அந்த ஒரு பவர் அம்மாவுக்கு இருந்தது. வாவ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, என் ஹஸ்பண்ட் சொன்னதை எடுத்து அப்படிதான் நான் உள்ள வந்தேன். ஆனா இப்போ வந்து அந்த செல்ஃப் டவுட் எல்லாம் போய் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் சார்ஜ் பண்ணது போக என் கிளைண்ட்ஸ் வந்து இல்ல நீங்க நிறையவே சொல்லிருக்கீங்க, எக்ஸ்ட்ராவா இல்ல நீங்க நீங்க இன்னும் அதிகமாவே வாங்கலாமே அப்படின்னு என் கிளைண்ட்ஸே சொல்ற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ஹப்பால தான் ரம்யா. சூப்பர் சூப்பர். ஐ திங்க் ஹோம் மேக்கரா வந்து ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எஸ் ஹாப்பி மாம் எஸ் ஹப். ஹோம் மேக்கரா வந்தேன். அதுல இருந்து வந்து இங்க ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர், டேரோ கார்டு ரீடர் தாண்டி ஐ திங்க் நம்ம ஹப்புக்கு வந்து வெரி வெரி க்ளோஸ் டு ஹார்ட். நானே எஸ் வந்து நம்ம ரிட்ரீட்டுக்கு, வெபினாருக்கு எல்லாத்துக்கும் உங்களை தான் கேட்பேன். யூ ஆர் த கோ டு பர்சன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கார்டு ரீடிங் நித்திலா, அவ்வளவுதான் தோணும் எங்க எல்லாருக்குமே. சோ எஸ் அந்த அளவுக்கு எங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் பியாண்ட் குவீன் மாம். தேங்க்யூ ரம்யா. அது வந்து That's நம்ம beyond money and success and everything else. I think I see that as success. You hold a very special place in all our hearts. இது வந்து ஒரு சோல் சாட்டிஸ்பாக்சன் ரம்யா. இன்கம்ன்றதை தாண்டி Yes. என்ன ரொம்ப டச் பண்ண விஷயம்னா நம்ம ஹப்ல 2 பேருக்கு வந்து நான் கார்ட் ரீடிங் பண்ணப்போ நான் இதை எங்கேயாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ நான் இங்க சொல்றேன். ஒரு Yes, 2 please. பேர் பண்ணப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒருத்தங்களுக்கு வந்து நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க வந்து ஜஸ்ட் ஜென்ரலா நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாவே இருக்கேன், என் ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னு சொல்லிதான் என்கிட்ட கார்ட் ரீடிங் கேட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க அப்பாவோட ஆக்சுவலா டேர்ம்ஸ் சரியில்லை, அவங்க அப்பா வந்து பொண்ணு பேசலன்னு சஃபர் ஆயிட்டே இருக்காங்க. சோ Okay. அந்த எனர்ஜி எல்லாமே இவங்கள பாதிக்குது. சோ அதோட Right. ரெஃப்ளெக்ஷன் இவங்க ரிலேஷன்ஷிப்லயும் காட்டுது. அவங்க அப்பாவை Right. ஃபர்கிவ் பண்ணி அப்பா கூட பேச ஆரம்பிச்சாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு வந்தது. இத எனக்கு இப்படி ரீடிங் வரும்போது எனக்கு அவங்க கிட்ட இதை எப்படி சொல்ல, அவங்க ஹஸ்பண்டோட பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க, நம்ம அப்பாவை பத்தி மெசேஜ் வந்திருக்கே, இதை சொன்னா அவங்க நம்புவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா அவங்க அப்ப நியூவா நம்ம ஹப்ல வந்த ஒரு மெம்பர். சோ Right. பழைய மெம்பர்ஸ்க்காவது தெரியும், நம்மகிட்ட ரீடிங்ஸ் எடுத்திருக்காங்க, ஃபீட்பேக்ஸ் பார்த்திருக்காங்க. இவங்க புதுசா ஏதோ கார்டு ரீடிங் சும்மா என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு தான் ஆக்சுவலா அவங்க வந்து சொன்னாங்கன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் Right. இது சொன்னா நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் சொன்னப்போ அந்த லேடி வந்து அழுதாங்க கால் பண்ணி, நீங்க எப்படி சொன்னீங்க சீரியஸ்லி, நான் வந்து எங்க அம்மா இறந்தோன்னே எங்க அப்பாவை நான் அபண்டன் பண்ணிட்டேன், எங்க அப்பா தான் காரணம்னு, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறத நிப்பாட்டியே பல நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அழும்போது ஓ மை காட் அப்படின்னு எனக்கு இருந்தது. Right. பட் நான் சொன்னதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு உடனே கால் பண்ணி சாரி சொல்லி பேசியிருக்காங்க. அவங்க அப்பா உடனே கிளம்பி வந்திருக்காங்க. Oh, சோ wow. அந்த ஒரு ஃபீட்பேக்கை கேட்கும்போது அப்பா அப்படின்னு இருந்தது. ஒரு இன்கம் தாண்டி அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதே Lovely. மாதிரிதான் இன்னொரு மெம்பரும் எனக்கு எல்லாமே இருக்கு பட் ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்க ரிலேஷன்ஷிப்ல எது முக்கியமோ அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு மட்டும் தான் நான் சொன்னேன். அவங்கதான் கேட்டாங்க, நீங்க என் பெட்ரூம்ல வந்து கேமரா வச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாததை நீங்க சொல்லியிருக்கீங்க. Right.
அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கே நம்பிக்கை வந்தது. ஓகே, இதான் நம்ம லைஃப் பர்பஸ். ரம்யா சொன்ன மாதிரி நம்ம லைஃப் பர்பஸ் True. இதுதான். சோ இது பேக் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புடிச்சிட்டு நீங்க போகணும்னு நினைச்சாலும் நாங்கெல்லாம் விட மாட்டோம். That's, I இந்த think, மாதிரி Nithila, you have that best gift of passing on that message from spirit guides or from God or whatever uh, others believe. But I believe that that you have this unique gift of connecting the higher power and this. ஸோ கண்டிப்பா நீங்க அதாவது தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்க ஹஸ்பண்டும் இதை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஆக்சுவலி ஷேர் இட் வித் ஆல் த வியூவர்ஸ் ஹியர். Before joining HMS, she used to confuse a lot about her career. She used to ask, shall I go for IT job, online job, teaching, or any other job? I'm so thankful you didn't take any of those. ஆன்லைன் ஜாபோ இல்ல சும்மா வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோ எதுவும் எடுக்கல அப்படின்னு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். சம்டைம்ஸ் ஷீ திங்ஸ் ஹர் பேட் இஸ் இன்சைடு கிச்சன் அண்ட் வரிஸ் அ லாட். நெவர், I think. After joining HMH, she found her passion towards astrology and tarot card reading and started her career with it. With the income she earned from the card reading, she's taking care of her own needs, surprising me with gifts sometimes, and presented gifts to my kids also. I'm very happy and feeling great about it. We don't have maids in our home, so we used to share everything and living a happy and peaceful life. She's taking care of all. Thanks to entire Happy Mom Hub and Ramya. அவரோட சைன் வேற ரொம்ப லவ்விங்கா பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. I think this letter is something that you need to frame. yes, actually இந்த அதாவது it comes testimonial from that heart, உள்ள இருந்து ஜெனுவினா வருது அப்படிங்கிறது தெரியுது. yes, எஸ், இந்த டெஸ்டிமோனியல் நான் கேட்கும் போதே கெரியருக்கு ஒரு டெஸ்டிமோனியல் கொடுக்கணும், நான் எப்படி மாறி இருக்கேன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும் போதே அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு விஷயம், நீ என்னென்ன மாறி இருக்கேன்னு உனக்கு தோணுதுன்னு ஃபர்ஸ்ட் எழுதிட்டு வா, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கியான்னு பாக்கலாம் அப்படின்னாங்க. உங்களுக்கு டெஸ்ட் வச்சாரா? டெஸ்ட் வச்சாங்க. நான் எழுதிட்டு போய் கொடுத்தோன்னே எல்லாத்தையும் பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட் நீ விட்டுட்டியே அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு, அழுறத நிப்பாட்டிட்டே நீ எழுதவே இல்லையே அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, இனிஷியலா நீ எப்படி இருப்ப, எது நடந்தாலும் எங்க அம்மா இல்ல, எங்க அப்பா இல்ல, எனக்கு சப்போர்ட் இல்ல, எனக்கு போறதுக்கு இடம் இல்ல, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிதான் நீ அழுவ. ஆனா இப்ப நீ அழுறதே இல்ல. இப்ப உனக்கு உடம்பே சரியில்லாம போனா கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னா உனக்கு அதுவே போதுமானதா இருக்கு. நீ ஹீலிங் யார்ட்டையாவது வாங்கிக்கிற, ஹூ ஓப்பன் அப்புறம் பிரேயர் சொல்லிக்கிற, ஐ மீன் ப்ராணிக் ஹீலிங்லயும் சோல் அஃபர்மேஷன் உண்டு. சோ நான் அதை சொல்லிப்பேன். அவங்களுக்குமே ஹீலிங் கொடுக்கும்போது இதுதான் சொல்லுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் நீ உடம்பே சரியில்லாம போனா கூட எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல, எங்க அம்மா இல்ல, எங்க அப்பா இல்லன்னு சொல்லி நீ இப்ப அழுறது இல்ல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நீ ஹப்ல சேர்ந்து ஒரு பெரிய சேஞ்சா நான் நினைக்கிறது அதுதான் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லும் போது என் பொண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க அம்மா பார்த்தேல்ல அழுதுட்டே இருப்பா, இப்ப அழுறதே இல்ல பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் ஓ டிராஸ்டிக் சேஞ்சா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பாக்குறதே அதுதான். ஏன்னா உண்மை அதுதான். எப்பவுமே நான் அப்படிதான் அழுவேன். இல்ல நமக்கு ஆள் இல்ல, ஆள் இல்ல, ஆள் இல்லன்னு அழுதுட்டு இருந்தது போய் இப்போ இல்ல, யாரு இருந்தாலும் இல்லைனாலும் என் வீட்டையும் என்னையும் என் பசங்களையும் நான் தான் பாத்துக்கணும் அப்படின்றது. நான் நம்ம சில்வர் மெம்பர்ஷிப்பை தாண்டி நான் வந்து கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு நிறைய கிரெடிட் கொடுப்பேன் ரம்யா. இன்ச் பை இன்ச் நம்மளை மாத்தணும்னா கோல்டு மெம்பர்ஷிப் வந்து 200% ஒர்க் அவுட் ஆகும். 200% ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு யாரும் தேவையில்லடா, எனக்கு நான் போறோம் அப்படின்னு. சூப்பர் நிதில். ஐ திங்க் I really enjoyed this interview because நான் உங்ககிட்ட 1-to-1 ரொம்ப நாள் ஆச்சு பேசி. I still remember the bits and pieces of what we spoke. எனக்கு தெரிஞ்சு 2 மேஜர் விஷயம் தான் பேசணும். About back-to-back health issues for you, for your family, for your in-laws and your sister's situation. இது 2 தான் வந்து நம்ம மேஜரா, எனக்கு அட்லீஸ்ட் அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. ஸோ ஐ திங்க் அதுல இருந்து இது 1.5 வருஷத்துல ஃப்ரம் வேர் யூ வேர் டு வேர் யூ ஆர், அது அந்த வந்து கன்சைஸ்டா கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா ஹடுக்கோல் அங்கங்க கேட்போம். நீங்க வந்து அந்த ஜேர்னிய அழகா 1.5 வருஷத்தோட ஜேர்னிய கதை மாதிரி சொல்லும் போது எனக்கு ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஹேவ் பிகம். அண்ட் தேங்க்யூ ஃபார்
transferring this knowledge and this positivity to your family. End of the day, that's what we want. எஸ். உங்க பொண்ணோட வாய்ஸ் நோட் எல்லாம் வந்து அந்த மழையில எல்லாம் எனக்கு இன்னும் இங்கே இருக்கு. அப்படியே உங்களோட இன்டர்வியூ வரும்போது உங்க பொண்ணு பேசுற அந்த வாய்ஸ், ரம்யா ஆண்டி, அப்படி அந்த அந்த இது அப்படியே இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங் இன் த பேக்ரவுண்ட், யூனோ. ஸோ தட் ஷோஸ், யூனோ, நீங்க வந்து ஹவு மச் யூ ஹவ் ஒர்க்ட் ஆன் யோர் செல்ஃப் and how much you're passing on to your family. The end of the day, we want the next generation to have a happy childhood and a happy life. And thank you for giving that to your children, and thank you for trusting the process and bringing light into many, many people's lives. ரம்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்க ஃபேமிலில ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப என் பையன் என்ன சொல்லுவான்னா, அவன் ஏதாவது பண்ணோம்னா அவங்க மேம் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு என் பொண்ணு சொல்லுவா. நான் ஏதாவது பண்ணா என் பையனை சொல்றான், நான் ரம்யா மேம் கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணா ரம்யா மேம் ரிப்போர்ட் பண்ணணும். Oh my God. ரம்யா மேம் கால் பண்ணட்டுமா அப்படின்னு என் பையன் கேக்குறான். அந்த அளவுக்கு So மீட்டிங் இருக்கு sweet. இன்னைக்கு அப்படின்னா, ரம்யா மேம் கூடயா, ஓகே ஓகே அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா கூட வெளியே போயாச்சு. சோ Oh, முன்னாடிலாம் நான் வந்து எரிச்சப்படுவேன். அப்பாவுக்கு மீட்டிங்னா அமைதியா இருக்கீங்க, எனக்கு ஒரு கால் இருக்குன்னா அமைதியாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு. பட் இப்ப என்னன்னா, mm-hmm. அம்மா மீட்டிங்னு லேப்டாப் எடுத்துட்டு போனாலும் சரி, என் பொண்ணு வந்து என் பையனை பாத்துக்குவா. அம்மா மீட்டிங்ல இருக்காங்க, வா நம்ம விளையாடலாம், அம்மாவை Oh, தொந்தரவு nice, பண்ணக்கூடாது. ஹடல் nice. காலாலும் அப்படிதான். பாப்பா ஒரு கால் கொஞ்ச நேரம் நம்ம கிளைண்ட் காலே பேசினாலும் ஒரு கால் இருக்கு பாப்பான்னா, ஓகேமா கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இனிஷியலா என் பையன் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டே இருந்த மாதிரி இருக்கும். இப்போ அவனுமே Mm, புரிஞ்சுக்கிட்டான், ஓகே இந்த ஒரு கால் முடிச்சுட்டு அம்மா வந்துருவாங்க, ஓகே mm. அப்படின்ட்டு அந்த ஒரு கால் இருக்கு அம்மாக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் தனியா போயிடுறாங்க. சூப்பர். சோ இப்போ எப்படி அந்த அளவுக்கு உங்களோட இந்த ஒர்க்கையும் ஃபேமிலியும் எப்படி உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுது? பிகாஸ் ஒரு குவீன் மாமோட ஆஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வேர் யூ ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் போத் ஆர் டேக்கிங் இட் இன் ஹார்மனி. ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ தட்? பசங்க ஸ்கூலுக்கு போன அப்புறம் மேக்சிமம் வந்து நான் ஏதாவது படிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றேன். புக்ஸ் ரீட் பண்றதோ இல்லையா கார்ட் ரீடிங் சம்பந்தமா, அஸ்ட்ராலஜி சம்பந்தமா, அண்ட் ஹாரோஸ்கோப் எதுவும் பார்க்கணும்னா டே டைம்ல பாத்துருவேன். யூஸ்வலா ரீடிங்ஸ் வந்து நான் ஈவினிங் மேல நைட்டு தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். பிகாஸ் ஓ, காமாவே இருக்கும், நம்ம இன்ட்யூட்டிவும் வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மூன் வரும்போது எனக்கு எப்பவுமே ரீடிங்ஸ் வந்து பக்காவா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால நைஸ், யூஸ்வலி என் பசங்க ஒரு 9:30க்கு படுத்துருவாங்கன்னா நான் 10 o'clock தான் வந்து ரீடிங்ஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ சூப்பர். ம், எனக்கு வந்துட்டு அதனால அதுல உனக்கு எனக்கு ஒரு பெரிய ட்ரபிள் இல்ல. இனிஷியலா வந்துட்டு ஆனா வீட்டு வேலை முடிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இன்னைக்கு முடிக்கல, மறுநாள் வரைக்கும் பாத்திரம் இருக்கு, வீடு கிளீன் பண்ணலைன்னா அப்பெல்லாம் ஐயோ அப்பா நான் இதை கிளீன் பண்ணல, அதை கிளீன் பண்ணல, வீடு பாருங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்ட் ம், சொல்லுவாங்க, யாராவது வந்து மார்க் போட போறாங்களா, விடு நம்ம தானே இருக்கோம் அப்படிம்பாங்க. சோ ம், எனக்கு அப்ப அது ஒரு கில்ட்டாவே இருந்தது, இல்ல நம்ம வீடு நம்ம நீட்டா வச்சுக்கல அப்படின்னு. ம், பட் ம், ஆஃப்டர் கோல்ட் மெம்பர்ஷிப் அதுவுமே மாறிடுச்சு. ஓகே இன்னைக்கு ம். முடிக்கல, நாளைக்கு முடிச்சிரும், ஓகே நம்ம வீடு தானே, பரவாயில்ல மெஸ்ஸியா இருந்தா என்ன, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. நைஸ், நைஸ். பசங்கட்டையுமே எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னு பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு உட்கார்ந்தாங்கன்னா இனிஷியலா நான் ஃபர்ஸ்ட் கோவப்படுவேன் என் பொண்ணுட்ட, இங்க பாரு நீ ம், எடுக்கிற, ஆனா முடிச்சுட்டு எல்லாம் நீட் பண்ணிடணும், அப்படி இப்படி இருந்தா என்னாலலாம் முடியாது, எனக்கு முதுகு வலி வந்துரும் அப்படின்னு ஃபர்ஸ்டே சத்தம் தான் போடுவேன். ஆனா இப்போ ம். ஆக்டிவிட்டி பண்றாங்கனாலே ஓகே, டிவி பார்க்கல போன் பார்க்கல, ஆக்டிவிட்டி தானே பண்றாங்க பண்ணட்டும் அப்படின்னு நைஸ். நான் வந்து அவங்கள எதுவுமே சொல்லாம ஓகேன்னு விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் சொல்ல தேவையே இல்லை, முடிச்சா அவங்க ரெண்டு பேரும் முடிச்சதை அவங்களே எடுத்து வச்சிடுறாங்க. சூப்பர், சூப்பர். நம்ம சொல்ல ஃபைண்டிங் வேண்டிய பீஸ் எப் இன் கேயோஸ். எப்போ நான் வந்து எல்லாமே என்னோட லிமிட்டிங் பிலீஃபாவே வச்சுட்டு இருந்துட்டு அதை எல்லார் ம், மேலயும் கிரிட்டிக்கலா காட்ட ஆரம்பிச்சிருக்கேன்றது புரிஞ்சுட்டு நான் ஓகே. மாறினோடனே எல்லாம் மாறிடுச்சு. கிளைண்ட்ஸ் கிட்டயும் வாவ். அப்படிதான். நான் உங்ககிட்ட ம், கூட ஒரு தடவை சொன்னேன், என்னால ரீடிங் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டைம்ல முடிக்க முடியலன்னா ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கு அப்படின்னு. பட் இப்ப எஸ். எப்படின்னா அந்த கில்ட் ஃபீலிங்கை தூக்கி போட்டுட்டு ஓகே என்னோட எனர்ஜி லெவல் இன்னைக்கு ரீடிங் பண்ற மாதிரி இல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு மெசேஜ் போற அந்த ஒரு ரைட் டைம் இல்ல அப்படின்னு எஸ். தெரிஞ்சுட்டு இப்ப நான் என் கிளைண்ட் கிட்ட வந்து மெசேஜ்ல இல்ல இன்னைக்கு நான் பண்ணல நாளைக்கு பண்றேன்னா கூட அவங்ககிட்ட இருந்து வர்ற பதில் எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு ரைட் டைம்ல மெசேஜ் கிடைக்கும் நித்திலா, சோ நான் பாதர் பண்ணவே இல்லை ஓகே. அதை பத்தி, யூ டேக் கேர் சூப்பர். அப்படின்னு அவங்க போடும்போது எனக்கு இன்னும் நம்ம ஓகே, அப்போ வந்து எனக்கு இன்னும் புதுசா கான்ஃபிடன்ஸ் வருது, வாவ் எஸ். அப்படின்னு. சோ நான் என்னோட இன்னர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ வந்து நான் மாத்த மாத்த ஆட்டோமேட்டிக்கா நான் எதெல்லாம் நெகட்டிவா நினைச்சனோ, அது ரிலேட்டிவ்ஸ்ல ஆகட்டும் இன்லாஸ்ல ஆகட்டும் யாரா இருந்தாலும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பேசிட்டு இருந்த காலம் போய் இப்ப எஸ். அவங்கள பத்தின ஒரு டாக் வந்தா கூட நாங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில ஒரு டாக் ஆரம்பிக்கிறோம், அவங்கள பத்தி வருது அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்லிடுவோம், ஓகே நடந்தது நடந்துச்சு,
பரவாயில்ல, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், யோசிக்க வேண்டாம், விட்டுருவோம். ஓகே. ம், இப்ப ம், யாராவது எங்க ஃபேமிலிலேயே நம்மளை விட்டு போற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, ஓகே, யூனிவர்ஸ் வந்து இதான் நமக்கு நடக்கணும்னு முடிவு பண்ணி அவங்கள வந்து விலக்கி இருக்கு, நம்ம அதை பத்தி ம். ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லி டாக்க முடிச்சிடுறோம். ஓ, முன்னாடி எல்லாம் சூப்பர். புலம்பிட்டே இருப்போம், இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஒண்ணு நான் புலம்புவேன், இல்ல அவங்க புலம்புவாங்க. பட் இப்ப அந்த புலம்பல் எல்லாம் இல்ல. ஓகே, சூப்பர். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன், அது நம்ம வாவ், நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலம்புறது வந்து லிட்டரலி ஸ்டாப் ஆயிடுச்சு. சூப்பர். லவ்லி. ஐ திங்க் யூ ஹேவ். இது வந்து கோல் மெம்பர்ஷிப் அண்ட் இன்னர் சைல்டு ஹீலிங் அண்ட் நம்மளோட அந்த சுனிதி மேமோட அந்த சக்ரா செஷன் ஆகட்டும், பீங் அ ஹீலரா இருந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ம், சொல்லுவாங்க, நீ ஹீலிங்லாம் படிச்சிருக்க, இப்படி இருக்க அப்படிம்பாங்க. பட் ம், எனக்கு அந்த டைம்ல அம்மா இல்லைன்றது மட்டும்தான் மைண்ட்ல இருந்ததே தவிர, நம்ம ஹீலிங்கா கையில எடுக்கணும், இத கையில எடுத்தா சரியாகும்ன்றது எதுவுமே எனக்கு தோணல. ம். என் ரைட். ஹஸ்பண்ட் இதை எடுத்து நீ பண்ணுன்னு சொல்லும் போது கூட எனக்கு அதை பண்ணணும்னு தோணவே இல்லை. பட் ஒன்ஸ் நம்ம ஹப்புக்குள்ள வந்து நம்ம ஹப் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரோட லைஃப் ஜேர்னி அந்த ஹடல் கால்ல கேட்கும் போதுதான், ஓகே, ரம்யா சொன்ன மாதிரி நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம ம், தான் இத பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கோம். சோ இவ்ளோ பிரச்சனையோட ஒவ்வொருத்தர் இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? அப்போ என்கிட்ட இருந்தது ஹீலிங் மட்டும்தான். ஓகே, நம்ம ஹீலிங் கொடுக்கலாம், நம்ம ம், அவங்களுக்கு ஒரு ஃபர்கிவ்னஸ் சொல்லி கொடுக்கலாம். ம், என்கிட்ட கால் பண்ணி அப்ப இனிஷியலா ஜஸ்ட் சும்மா பேசுவாங்க நம்ம ஹப்ல இருந்து கூட. எனக்கு ஒரு ம். மாதிரி இருக்கு, உங்ககிட்ட பேசினா நல்லா இருக்குன்னு பேசும்போது நான் பேசுவேன் அவங்க கூட, நிறைய ரைட். பேசுவேன். அப்படிதான் ம். இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கார்ட் ரீடிங் உள்ள வந்து, இப்ப இந்த கார்ட் ரீடிங் அந்த கிளைண்ட் அதை தாண்டி பர்சனல் கனெக்ட் நம்ம குரூப்ல இப்ப நிறைய பேரோட எனக்கு இருக்கு. சூப்பர். இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி, ஹாய் சிஸ்டர் பேசலாமா, ஃப்ரீயா இருக்கீங்களா, இல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம், ஒரு கார்டு எடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த ப்ராப்ளம் கார்டே தேவையில்லை, நானே பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு கூட சிலருக்கு சொல்லிடுவேன். Lovely, lovely, lovely. So So, that's the அந்த அளவுக்கு confidence that you exuberate. என்ன அவங்க ட்ரஸ்ட் பண்றாங்கன்றது, இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து ரொம்ப 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 பெருசு ரம்யா. எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஒரு ஹப் தேவையான்னு கேட்டாங்களோ, இன்னைக்கு அவங்களே இப்ப நாங்களே பாக்குறோம், இந்த ஹப்ல வந்தப்புறம் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்ககிட்ட பாக்குறோம், நீ சொன்ன மாதிரி ரியலி கிரேட் பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் Super. வெபினார் இருக்குன்னு இனிஷியலா அனுப்பும் போது யாரும் பெருசா அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்ப நான் ஃபீல் ம், பண்ணுவேன். அப்போ கோபிதா அம்மா தான் ஒரு தடவை சொன்னாங்க, நீ அனுப்புனவங்களுக்கே ரிப்பீட்டடா வெபினார் லிங்க் எல்லாம் அனுப்பாத நித்திலா, நீ அவங்களுக்கு ம், அட்டன் பண்ணணும்னு இருந்தா அவங்க அட்டன் பண்ணுவாங்க, யூனிவர்ஸ் வந்து ம், அவங்களை அட்டன் பண்ண வைக்கும், நீ ம், ஸ்டேட்டஸ்ல போடுறியா, அதோட ஸ்டாப் ம். பண்ணிரு. Yeah, யாராக்காவது அனுப்பாம இருந்திருப்பியா இது வரைக்கும், அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாரு, right. அனுப்புனாளுக்கே நீ அனுப்பாத அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, Super. அவங்களுக்கு உள்ள ம். வரணும்ன்ற டைம் இருந்தா அவங்க வருவாங்க Right, அப்படின்னு. right, என் right. சிஸ்டர் விஷயத்திலயும் அதுதான், அவ வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவ வரல, நான் உங்ககிட்ட அதை ரொம்ப ம். ஃபீல் பண்ணி சொல்லுவேன். பட் ஆமா. எப்ப நீங்க வந்து சொன்னீங்க, அவங்க லைஃப் அவங்கள வாழ விடுங்க, அவங்கள Correct. பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க நீங்க சொல்லி, நான் அதை ஸ்டாப் பண்ணப்புறம் இப்ப அவளா கால் பண்றா. லாஸ்ட் வீக் கூட 2 days வந்து எங்க வீட்ல இருந்துட்டு போனா. Wow, super. ஆமா. சோ இப்ப அவளா வரா. நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டாப் பண்ணப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது. Super, super, super. Lovely. I mean, I don't know. I am in loss of words for how you have transformed, how your family has transformed, and what you're doing for the whole entire community and everyone else, you know. உங்களோட அந்த I would call all the healers and readers, everybody as the light key workers, you know. So உங்களோட part of shedding light into this universe, into this world, let it grow much, much, much more. And may your career, may your love life, may your health, everything be the best and best of in the coming years. All the best to you, and தேங்க்யூ thank you ரம்யா. so much for actually supporting this community very largely. You know, நீங்க வந்து tarot card மட்டும் பண்ணாம நிறைய you're a facilitator, so you hold many people's நிறைய பேர் உங்களுக்கு வந்து பேசும்போது you guide them, you coach them. Apart from what you do for business, you do a lot of support for the community. Any events நீங்க தான் வந்து அந்த எம்சி அது இது கோஆர்டினேட் பண்றது எல்லாமே. ஐ திங்க் ஆஸ் அ டீம் நாங்க எல்லாருமே வந்து we look up to you and we know Nithila is there, we can lean on to her. Thank you so much for this wonderful support that you're giving back to this community, and this means a lot to me. Thank you so much. Personally, it means a lot to me.
தேங்க்யூ ரம்யா. எல்லாம் உங்களாலதான். Thank நான் you. ஒவ்வொரு தடவை கிவ் அப் பண்ணும்போது நீங்க தான் சொல்லுவீங்க, இல்ல நீங்க திரும்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பேஷன் இருக்குன்னே தெரியாம இருந்தப்போ நீங்க அந்த 5 days கிளாஸ்லயே பக்கெட் லிஸ்ட் கோல்ஸ் எல்லாம் எழுதும்போது என்னோட பேஷன் இதுதான் என்னை கண்டுபிடிக்க வச்சது நீங்க தான். அண்ட் அந்த எம்சி ஆகட்டும், அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ல பண்ண முடியும், நீங்க பண்ணுங்க, Yeah. எனக்குள்ள இருந்தது வெளியே கொண்டு வந்து திரும்ப எல்லாத்தையுமே நான் ஒரு காலேஜ் டேஸ்ல நான் எப்படி இருந்தனோ அதை Yes. விட எனர்ஜெட்டிக்கா நான் இப்ப இருக்கேன் அப்படின்னா அது உங்களாலதான் ரம்யா. Thank you. It was உங்களுக்கு just எவ்வளவு universe தேங்க்ஸ் message பண்ணாலும் which came பத்தாது. through me. Universe message that came through me. Simply that, nothing else. And what do you want to tell the viewers about Happy Mom Hub? Why they should join Happy Mom Hub? ஹாப்பி மாம் ஹப் இத பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இது வரைக்கும் இந்த ஹப்ப பத்தி நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருக்கேன், Yes. வெபினார் லிங்க் ஷேர் பண்ணிருப்பேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனா அப்புறம் மணி இல்ல அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருந்திருக்கீங்க. பட் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்ம வந்து ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைப்போம். சம்டைம்ஸ் அதை விட முக்கியமா நமக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா என்ன செய்வோம், அந்த காசை குறைச்சிட்டு நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். அத மாதிரி நினைச்சிட்டு மணியை மட்டும் ஒரு காரணமா வச்சு ஹப்புக்குள்ள சேராம இருக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது நான் சொல்றது என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்து எப்படி அது இந்த குப்புற விழுறது, தவழ்றது, உட்காருறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல அது வருமோ, அது கீழே விழுந்துதான் எந்திக்கும். ஒரு அம்மாவா நம்ம விழும்போது, முதல்ல குழந்தை விழும்போது நம்ம பதறுவோம், அதுக்கப்புறம் ஓகே அது விழுந்தாதான் எழுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்ணுவோம், அதை ரசிப்போம். அதே மாதிரிதான் ஹாப்பி மேம் ஹப்புக்குள்ள வந்தீங்கன்னாலும் ஒரு குழந்தை புதுசா பிறக்கிற மாதிரிதான். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எவால்வ் ஆவீங்க. விழுவீங்க, எந்திரிப்பீங்க, விழுவீங்க, எந்திரிப்பீங்க. ஏன்னா நீங்க நினைக்கலாம், என்னோட இன்டர்வியூவும் சரி, எங்க ஹப்ல நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் பார்த்தாலும் உங்களுக்கு தோணும், என்னடா இவ்வளவு பேசுறாங்க, உள்ள வந்தா அவ்வளவு மேஜிக் நடந்துருமா நீங்க நினைக்கலாம். எதுவுமே ஓவர் நைட்ல நடந்த மேஜிக் கிடையவே கிடையாது. 6 months, 8 months, 9 months, 1 year கூட சிலருக்கெல்லாம் ஆகியிருக்கு. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், விழுந்தா எழுவோம். உங்களை தூக்கி விடுறதுக்கு இங்க 200க்கு மேல மதர்ஸ் இருக்காங்க. அதை மட்டும் என்னால கேரண்டீடா சொல்ல முடியும். என்ன மாதிரி ஃபேமிலியில சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், இல்ல எல்லாரும் இருக்காங்க எனக்கு என்னமோ லோன்லியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், உள்ள வாங்க, நாங்க இருக்கோம், தட்டுறோம் தூக்குறோன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து குரோ ஆகலாம். அதனால இத பாக்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா எங்களோட அப்கமிங் வெபினார் அட்டென்ட் பண்ணீங்கனாலே ரம்யாவோட எனர்ஜி அப்படியே உங்களை புடிச்சுக்கும், அப்படியே நீங்க உள்ள வந்துடலாம். என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், யாரும் இல்லைன்னு எந்த மதரும் நினைக்காதீங்க, இங்க அவ்வளோ மதர்ஸ் இருக்கும். ஏன்னா ஹடில் கால்னு நான் சொல்றது எப்படின்னா, நிறைய பேர் புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன், ரம்யா வந்து எவ்ரி வீக் Thursday ஹடில் கால் வைப்பாங்க. அதுல வந்து நம்ம என்ன, நம்ம ஹப்னா என்னன்னு சொல்றதை தாண்டி லைஃப் லெசன்ஸ் நம்ம ஒவ்வொரு மதர் கிட்ட இருந்தும் கத்துக்கலாம். அவங்களோட பிரச்சனையை தான் அவங்க சொல்ற மாதிரி இருக்கும், பட் அதுல நமக்கு 10 ஆன்சர் கிடைக்கும். அவங்க ஷேர் பண்றதுலயும் சரி, ரம்யா கொடுக்குற கைடன்ஸ்லயும் சரி, நமக்கு 10 ஆன்சர் கிடைச்சிரும். சோ நம்ம கொஸ்டினே அடுத்து கேட்க தேவையே இருக்காது, அந்த மாதிரிதான் இருக்கும். அண்ட் குரூப் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டா போதும், அடுத்தடுத்து பிரேயர்ஸ் வரும். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு ஹோம் ரெமெடியா இருக்கட்டும், ஒரு டாக்டர் ரெஃபர் பண்றதாகட்டும், ஹீலிங் ஆகட்டும், வரிசையா மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் முக்கியமா நான் ஜட்ஜ்மெண்டல் குரூப். நீ ஏன் இப்படி பண்ண, நீ அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் இப்படி பண்ணிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டா நீ ஏன் அப்படி பண்ணேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அடுத்து இதை பண்ணு அப்படின்னு மட்டும்தான் நமக்கு பதில் வரும். சோ வீட்டுல சொல்ற மாதிரி நீ அப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும், இங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸே கிடையாது. சோ ஹாப்பி மேம் ஹப் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கடவுளுடைய வரப்பிரசாதம் ஒவ்வொரு மதருக்கும். என்னோட லைஃப் அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கேன். கெரியர்ல இன்னைக்கு நித்திலா டேரோ கார்டு ரீடர், யார கேட்டாலும் நம்ம குரூப்ல ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காங்களானாலே டேரோ கார்டு ரீடர் நித்திலா பாலாஜின்னு தான் போடுறாங்க. சோ அந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்தது இந்த குரூப் அண்ட் ரம்யா தான். சோ தேங்க்யூ ரம்யா, தேங்க்யூ சோ மச். நித்திலா, ப்ரொஃபவுண்ட் வேர்ட்ஸ். இது இந்த மாதிரி அழகா நானே ஹாப்பி மாம்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான், எனக்கு தெரியல. பட் யூ ஹேவ் ஸ்போக்கன் யுவர் ஹார்ட் அவுட். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். Just can't thank you enough. I just feel very, very blessed to have all of you inside of the community. I take this opportunity to thank you, your family, and all the community members for trusting and coming in. உங்க எனர்ஜி எல்லாம் இல்லைன்னா this is not a success, this is not a transformation. It is just me. இந்த transformation success எல்லாம் நம்ம celebrate பண்றோம் அப்படின்னா I think it is the collective energy, the energy that you have put in yourself.
அண்ட் அது உங்ககிட்ட வந்து ட்ரெமெண்டஸா இருக்கு. மறுபடியும் நீங்க மென்மேலும் உங்களோட டேரோ கார்ட்லயும் ஆஸ்ட்ராலஜிலையும் மெனி அதர் ஹீலிங் திங்ஸ்லயும் வந்து வளரணும் அப்படிங்கிறது, பன்மடங்கு வளரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அண்ட் மை லவ் டு யுவர் கிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட இந்த இடத்துல ரம்யா ஹப் மெம்பர்ஸ், என்னோட பார்ட்னர்ஸ், அக்கௌண்டபிலிட்டி குரூப் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த யூனிவர்ஸ், என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃபாதர் இன் லா அண்ட் என்னோட ஹஸ்பண்ட், அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசு. எப்பவுமே சொல்லுவேன், இந்த கிங் பிஹைண்ட் மை சக்சஸ் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் பாலாஜி. அண்ட் குயின் மாமா நான் இருக்கேன்னா என் கிட்ஸ் இல்லாம இல்ல. சோ அவங்க கிட்ட அந்த பேரண்டிங்ல அந்த சேஞ்சஸ் வரப்போய் தான் நான் இன்னைக்கு ஒரு குயின் மாமா உட்கார்ந்துருக்கேன். சோ என்னோட கிட்ஸுக்கு பெரிய 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 நன்றிகள். அண்ட் தேங்க்யூ ரம்யா. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வியூவர்ஸ், நீங்க இந்த இன்டர்வியூ பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டீங்கன்னா, இல்ல கண்டிப்பா ஆயிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆல் ஆஃப் யூ டு சென்ட் அஸ் அ டிஎம். வி வில் லெட் யூ நோ. நெக்ஸ்ட் வெபினார் லிங்க் வந்து இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்லயே போடுறோம். You can directly join the webinar. If you directly want to join the Happy Mom Hub community also, please do message us. We will contact you. எங்களுக்கு வந்து தனியா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணுங்க. We will let you know the process and see you all soon in another inspiring milestone award. Thank you so much. Bye bye. Thank you. Happy New Year to all of you.